வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் அனுபவங்கள் தான் வெற்றியை தரும். அனுபவங்கள் சேர சேர எந்த சூழ்நிலையும் நாம் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் வரும். காரணம், ஒன்றை தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், அனுபவமாக அது மாறிவிடுகிறது. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றல் நமக்கு போக போக தெரிந்துவிடும். இப்படித்தான் திருவொற்றியூரிலே வாழ்ந்த பெரியவர் ஏழுமலை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அந்த திருவொற்றியூர் அரசாங்கத்திற்கு அதிகமாக வருவாயை கொடுக்கின்ற பேரூராட்சியாக இருந்தது. ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அந்த தொகுதிக்கு அதிகமாக அரசாங்க பணத்தை கொண்டு வர முடியவில்லை. காரணம், அது நகராட்சி இல்லை. ஊர் மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பலமுறை அரசாங்கத்துக்கு எழுதி போட்டார்கள். சட்டமன்ற உறுப்பினரும் அதிகாரியிடம் சொல்லி சொல்லி பார்த்தார். ஒன்றுமே நடக்கவில்லை. ஒரு நாள் பெரியவர் ஏழுமலை அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரிடம் நேரடியாக சென்று, ஐயா, திருவொற்றியூர் தொகுதிக்கு அரசு பணம் அதிகமாக வரவில்லை. காரணம், திருவொற்றியூர் பேரூராட்சியாக இருக்கிறது. நகராட்சியாக மாற்றினால்தான் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் என்று அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். காமராஜர் கேட்டார், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நீங்கள் நகராட்சியாக மாற்றித்தர வேண்டும் என்று மக்களெல்லாம் கோரிக்கை வைக்கிறார்கள் என்று கேட்டார். அதனால் என்ன, செய்துட்டா போச்சு, நகராட்சியை மாற்றினா போச்சுன்னு சொல்லிட்டு காமராஜர் போயிட்டார். அடுத்த நாள் அதிகாரிகளை எல்லாம் அந்த திருவொற்றியூர் சுற்றியுள்ள கிராமங்கள் ஜனத்தொகையெல்லாம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். வந்தவுடனேயே அதிகாரிகளெல்லாம் சொன்னார்கள், ஐயா, நகராட்சியை ஆக்குவதற்கு ஏற்ப ஜனத்தொகை இல்லை, எனவே அதில் சட்ட சிக்கல் இருக்கிறது என்று சொன்னார்கள். பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், விதிமுறை சட்டமெல்லாம் நாம போட்டது தானே ஐயா, 4 கல்லை தூக்கி போடியா, 4 பக்கமும் அது நகராட்சியாக மாறிடுன்னு சொல்லி அந்த அதிகாரிகளை அனுப்பிச்சிட்டார். அதிகாரிகளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பெரியவர் 4 கல்லை தூக்கி போடு நகராட்சி ஆயிருன்னு சொல்கிறாரு, எங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஏழுமலை ஐயா என்று அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரான ஏழுமலையிடம் சொன்னார்கள். அவரும் தயங்கி தயங்கி பெரியவர் காமராஜரிடம் வந்து, ஐயா, 4 கல்லை தூக்கி நீ போடு நகராட்சி ஆயிருன்னு சொன்னதை அதிகாரிகள் புரியாமல் குழம்பி போயிருக்காங்க, எனக்கு கூட புரியலை ஐயான்னு ஏழுமலை காமராஜரிடம் கேட்டிருக்கார். என்ன ஏழுமலை, உனக்கு கூட புரியவில்லையா? 4 கல்லுனா 4 எல்லை கல் ஏழுமலை, 4 பக்கமும் எல்லையை விரித்து கல்லை போட்டால் அது விரிவடைந்த பகுதியாக மாறிவிடும். பல கிராமங்கள் அதோடு சேரும், மக்கள் தொகையும் அதிகமாகிவிடும். பிறகு நகராட்சியை ஆக்குவதில் என்ன பிரச்சனை? அதைத்தான் 4 பக்கமும் 4 கல்லை தூக்கி போடு என்று நான் சொன்னேன். கல் என்பது எல்லை கல் என்று பெரியவர் அனுபவ ரீதியாக சொன்னார்கள். மற்ற அதிகாரிகளுக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. இது கூட நமக்கு தெரியவில்லையே, பெருந்தலைவர் காமராஜர் அழகாக சொல்லிவிட்டாரே என்று சொல்லி உடனடியாக இப்பொழுது இருக்கின்ற திருவொற்றியூர் நகராட்சி பெருந்தலைவர் காமராஜரால், அதுவும் சாதாரண காங்கிரஸ் தொண்டன் பெரியவர் ஏழுமலையின் தயவால் வந்தது என்பதை நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அனுபவம்தான் வாழ்க்கையில் வெற்றியை தரும் என்பதற்கு இலக்கணமாக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார்கள். அதுபோலே நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.